இரும்பு இறைவனால் பூமிக்கு அருளப்பட்டதா? குரானின் 57வது அத்தியாயம் சூரா அல் ஹதீத் 25வது வசனத்தில் இடம்பெற்றுள்ள இரும்பை நாம் இறக்கினோம் என்ற அன்சல்னா என்ற வார்த்தை ஒரு மாபெரும் அறிவியல் அற்புதம். நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகள் இந்த ஒற்றை சொல்லை எவ்வாறு மெய்ப்பிக்கின்றன என்பதற்கான சுருக்கமான ஆதாரங்கள் இதோ. 1. இரும்பு பூமியில் உருவானது அல்ல. எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் ஆரிஜின். நவீன வானியற்பியல் ஆய்வுகளின்படி இரும்பு பூமியில் தானாக உருவான ஒரு தனிமம் அல்ல. நமது சூரியன் இரும்பை உருவாக்கும் அளவுக்கு போதுமான வெப்பத்தை கொண்டது அல்ல. அறிவியல் உண்மை: இரும்பு உருவாக வேண்டுமென்றால் ஒரு நட்சத்திரத்தின் வெப்பநிலை பல மில்லியன் டிகிரிகளாக இருக்க வேண்டும். இது சூப்பர் நோவா எனப்படும் மாபெரும் நட்சத்திர வெடிப்புகளின் போது மட்டுமே சாத்தியம். அதிசயம்: விண்வெளியில் வெடித்துச் சிதறிய அந்த நட்சத்திரங்களின் துகள்கள் விண்கற்கள் மூலம் பூமிக்கு வந்து சேர்ந்தன. அதாவது இரும்பு உண்மையில் விண்வெளியில் இருந்து பூமிக்கு இறக்கப்பட்டது. அன்சல்னா என்ற வார்த்தையின் துல்லியம்: அரபு மொழியில் அன்சல்னா என்றால் நாங்கள் இறக்கினோம் என்று பொருள். பொதுவாக பூமியில் விளையும் தாவரங்களுக்கோ தாதுக்களுக்கோ குரான் உருவாக்கினோம் அல்லது முளைக்கச் செய்தோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தும். ஆனால் இரும்பிற்கு மட்டும் இறக்கினோம் என்று குறிப்பிட்டிருப்பது அது பூமிக்கு வெளியிலிருந்து வந்தது என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே துல்லியமாக காட்டுகிறது. அணு எண் மற்றும் அத்தியாய எண்: கணித அற்புதம். இந்த அற்புதம் அறிவியலோடு மட்டுமல்லாமல் கணிதத்தோடும் ஒத்துப்போகிறது. சூரா எண்: சூரா அல் ஹதீத் குரானின் 57வது அத்தியாயமாகும். இரும்பின் ஒரு நிலையான ஐசோடோப்பின் அணு நிறை 57. அணு எண்: அல் ஹதீத் என்ற சொல்லின் அரபு எழுத்துக்களின் கூட்டு மதிப்பு 26. இரும்பின் அணு எண் சரியாக 26 ஆகும். பூமி மையமும் இரும்பும். பூமியின் மையப்பகுதி இரும்பினால் ஆனது. இது பூமியின் காந்த புலத்தை உருவாக்கி விண்வெளியிலிருந்து வரும் ஆபத்தான கதிர்வீச்சிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. குரான் வசனம் சொல்வது போல அதில் கடுமையான ஆற்றல், அதாவது போர்த்திறன் உள்ளது. இது இரும்பின் வலிமையையும் அதன் காந்த பாதுகாப்பையும் குறிக்கிறது.